Hi guys, I hope that you are all waked up today. இன்றைக்கி வந்து நான் ரெண்டு வார்த்தையை பற்றி பேச போகிறேன். ஒன்று வந்து சி அண்ட் இன்னொன்று வந்து வாட்ச். இந்த ரெண்டு வார்த்தையை பற்றி சொல்கிறேன். இப்போ இது ரெண்டுமே நம்ம வந்து எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தெரியணும். சி அண்ட் வாட்ச் இது ரெண்டுமே எங்கே பயன்படுத்தணும்னு தெரியணும். ஃபஸ்ட்டு சி வந்து எப்போவுமே எப்படி சொல்லுவோன்னா, நார்மலாக நான் இப்போ பார்க்குறேன், இப்போ இங்கே நின்றுட்டுருக்கேன், இங்கே பாருங்கள், இந்த இடத்த ஜஸ்ட்டு நான் நடந்து போயிட்டுருக்கேன்னா ஐ சி திஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் அப்படியே ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டே போகிறேன், இன்னும் சும்மா ஜஸ்ட்டு நடந்து போகிற போக்கில் அப்படியே பார்த்துட்டு போகிறேன். இப்போ இன்னொன்று வந்துன்னா, நான் இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரம் இருக்குது, நான் அதை வந்து பர்டிகுலராக கூர்ந்து கவனிக்கிறேன் அப்படின்னா வாட்ச் பண்ணுறேன். இதில் ஏதோ இருக்குது, சம்திங் இஸ் தேர், ஸோ ஐ ஹாவ் டு வாட்ச் திஸ் ட்ரீ அப்படின்னா இந்த மரத்தில் ஏதோ இருக்குது, நான் அதை வந்து கூர்ந்து கவனிக்கிறேன் அப்படின்னா ஐ வாட்சிங் திஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எப்பப்போனா வாட்ச் வந்து நான் எப்பப்போல்லாம் பர்டிகுலராக ஒரு பொருளை வந்து என்னோடய அட்டென்ஷன் அதில் இருக்குது அப்படின்னும் போது நான் வாட்ச் பயன்படுத்துவேன். உதாரணத்துக்கு நான் வந்து நியூஸ் பேப்பர் வந்து டிவியில் நியூஸ் பார்க்குவேன் அப்படின்னு சொன்னால், எவ்ரிடே வந்து நான் டிவியில் நியூஸ் பார்க்குவேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாட்ச் டிவி நியூஸ் எவ்ரிடே அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஆனால் இதுவே சி வந்து எப்போ சொல்கிறேன்னா, ஐ சி இங்கே பாருங்கள், ஐ சி சம்படிஸ் வென் ஐ வாக்கிங் ஆன் த ரோடு அப்படின்னு சொல்லும்போது, நான் ரோட்டில் நடந்து போகும்போது நான் சில பேரை பார்த்தேன், பட் அவங்க யார், அவங்க என்ன அப்படின்ற அந்த பர்டிகுலரான விஷயம்லாம் நான் கவனிக்கலை, பட் அவனை பார்த்தேன். இங்கே ஒரு மரம் இருந்துச்சு, அப்படியே போகிற போக்கில் நடந்து பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் செடியெலாம் இருந்துச்சு, இங்கே ஒரு இது மயில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிற போக்கில் பார்க்கும்போது ஐ சி சொல்லலாம். ஐ சி சம்படிஸ் வென் ஐ வாக்கிங் அப்படின்னா நான் நடந்து போகிறப்போ ஒரு சில பேரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது சி சொல்லிக்கலாம். இதே வந்து வாட்ச் வந்து ஐ வாட்ச் சம்திங் தேர் இஸ் டிஃப்ரெண்ட். ஐ சி சம்திங் தேர் இஸ் டிஃப்ரெண்ட். அங்கே ஒரு வித்தியாசமாக இருந்ததை நான் வாட்ச் பண்ணினேன், அப்போனா நான் அதை கூர்ந்து கவனிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஓகே, பாய் காய்ஸ். டுமாரோ வேறு ஒரு வார்த்தையில் நம்ம சந்திக்கலாம், சரிங்களா? பாய் அண்ட் டேக் கேர்.